உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி நோ சிம் இன்வாலிட் சிம் அப்படின்னு காமிக்குதா அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான். சிம் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை மெசேஜில் ஓடிபி வர்றதுக்கும் சரி, இல்லை மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிம் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நோ சிம் இன்வாலிட் சிம் இப்படின்னு சில பேருக்கு மொபைல் ஃபோனில் காமிக்கும். இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி இந்த மொபைல் எக்ஸ்பர்ட் இருக்காங்கல்ல, அவங்க இந்தந்த காரணத்துக்காக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன காரணங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஈரப்பதம், அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணி மொபைலில் படுறதுனால இந்த மொபைலோட சிம்மு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தற்செயலாக மொபைலை விட தண்ணி போனால் கூட இந்த சிம் கார்டு வேலை செய்கிறது நிப்பாட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக சூடாகிறதுனால சிம் கார்டு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சிம் கார்டு பிளாஸ்டிக் மற்றும் மைக்ரோ சிப்னால தான் தயாரிக்கப்படுது. அதனால் அதிகப்படியான வெப்பம் அதில் உள்ள சுட்டுகளை சேதப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபோன் எப்போ சூடாகும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நேரம் கேம் விளையாடுறது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் சார்ஜ் போடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் பல அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறது, இந்த காரணத்தினால ஒரு ஃபோன் அதிகமாக சூடாகலாம். அடுத்த காரணம் என்னென்னா, ஒரு சில பேர் என்னென்னா அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபோனில் இருக்க சிம்மை எடுத்துகிட்டு வேறு ஃபோனில் மாட்டுவாங்க. அடுத்து அந்த சிம் எடுத்து இன்னொரு ஃபோனில், இப்படி அடிக்கடி இந்த சிம்மை மாற்றுறதுனால அந்த சிம்மில் இருக்கிற சிப்பு அது தேய்மானம் ஏற்பட்டு அதனால கூட இந்த சிம்மு வேலை செய்யாமல் போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த காரணம் என்னென்னா, இந்த சார்ஜ் செய்கிறப்போ ஏற்படுற இந்த மின்னழுத்த ஏற்ற இறக்கம். இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த சார்ஜ் போடுறோம்ல, அந்த சார்ஜர் ஒரிஜினல் சார்ஜராக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சில பேர் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் சார்ஜரை பயன்படுத்துகிறோம்ல, அதனால கூட இந்த மின்னழுத்த ஏற்ற இறக்கம் வரும்ல, அதனால இந்த சிம் கார்டு பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூடியமான வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரிஜினல் சார்ஜரை பயன்படுத்த சொல்கிறாங்க.